நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நிஃப்டி ஃபியூச்சருக்கான டுடே ப்ரிடிக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இதில ஃபர்ஸ்ட்டு டே டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் பார்த்துட்டு, அதன் பிறகு இன்ட்ராடே டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் பார்ப்போம். டே டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு ஆல் டைம் ஹைல ஒரு பிரைஸ் ஆக்ஷன் ஹைய வந்து மார்க்கெட் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கு. அதாவது டே டைம் ஃப்ரேம்ல நமக்கு ஒரு பிரைஸ் ஆக்ஷனோட ஹை பார்த்தீங்கன்னா, ஆல் டைம் ஹைல வந்து ரிஜெக்ட் ஆயிருக்கு. அதாவது பிரைஸ் ஆக்ஷன் ஹைய வந்து ஃபெயில்டு பண்ணியிருக்கு. இந்த ஃபெயில்டுக்கு இனிஷியலா இங்க வரணும் ஃபர்ஸ்ட் லெவலா. இப்போ 24,200 வந்து வரதுக்கான பாசிபிலிட்டீஸ் நெறையா இருக்கு. ஃபர்ஸ்ட் டார்கெட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 23,500 நெக்ஸ்ட் லெவலா இருக்கு. பார்ப்போம். டே டைம் ஃப்ரேம பொறுத்தவரைக்கும், இப்போ உள்ள வேவ் ஸ்ட்ரக்சருக்கு பிரைஸ் ஆக்ஷன் ஹை வந்து மார்க்கெட் ஃபெயில்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த ஃபெயில்டுக்கான டார்கெட் லெவல் ஃபர்ஸ்ட் வந்து 24,200ம் செகண்ட் பார்த்தீங்கன்னா 23,500ம் வரணும். ஸோ என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத ஸ்மால் டைம் ஃப்ரேமோட அனாலிசிஸ்ல நம்ம செக் பண்ணுவோம். இன்டர்டே டைம் ஃப்ரேம் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆம் செல் ஆக்டிவ் ஆயிருந்தா மட்டும் தான் அந்த டே டைம் ஃப்ரேமோட டார்கெட்டும் போகறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ இங்க பிரைஸ் ஆக்ஷன் நம்ம என்னன்றத பார்ப்போம். பிரைஸ் ஆக்ஷன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு வேவ் ஃபார்மேஷன் கிட்டத்தட்ட கிளியராவே குடுத்திருக்கு. இட்ஸ் அ ஃபெயில்டு. அதாவது டாப் வந்து கரெக்ட்டா நல்ல ஒரு புல் மூவ். அதாவது என்னன்னா, வி ஷேப்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே உல்டாவா ஒன் டே ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, புல் சைட்ல போயிட்டு, அகைன் நெக்ஸ்ட் டே வந்து இது நல்ல ஒரு குளோசிங். டே ரேஞ்சுக்கு கீழ க்ளோஸ் வைக்கலைனாலும், பட் நியரஸ்ட்டா க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டோட புல்லிங் ஸ்ட்ரென்த்த வந்து அடுத்த நாளே வந்து அ எ ஃபுல்லா வந்து செல்லர்ஸ் ஆக்குபை பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத இண்டிகேஷன் பண்ணுது. அது மட்டும் இல்லாம நமக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, வேவ் ஃபார்மேஷன் வந்து கிளியராவே வந்து நமக்கு பிரேக் அவுட் நடந்திருக்கு. அதாவது இனிஷியல்ல ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிட்டு, மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஒரு வேவ் இருக்கு. ஸோ இந்த வேவோட ட்ரெண்ட் சேஞ்ச் அதாவது ம் டே டைம் ஃப்ரேமோட என்கல்ஃபிங்க்கு இன்ட்ராடே டைம் ஃப்ரேமும் செல் அப்படிங்கிற லெவல ஆக்டிவ் பண்ணியிருக்கு. ஸோ மேக்ஸிமம் வந்து பாசிபிலிட்டீஸ் வந்து நெக்ஸ்ட் லெவல் 24,200 வரதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இன்னைக்கு பொறுத்தவரைக்கும் மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்கு கீழ தான் மார்க்கெட் மோஸ்ட்லி ஓப்பன் ஆகலாம். ஸோ ஒருவேளை கேப் டவுன் ஆயிட்டு ஓப்பன் ஆச்சு அப்படின்னா, கிரீன் ஆர் ரெட் பார் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு, அதுக்கு தகுந்த மாதிரியான ரியாக்ஷன்ஸ் நம்ம என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்றேன். ஸோ கேப் டவுன் ஆயிட்டு கிரீன் பாரா இருந்தது அப்படின்னா, அந்த பார் லோல நீங்க தாராளமா புட் ஆப்ஷன் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். ஒருவேளை கேப் டவுன் ஆயி ரெட் பாரா இருந்தாலும் அந்த பார் லோல நீங்க புட் ஆப்ஷன் ஃபோக்கஸ் பண்ணலாம். பட் ஸ்டாப் லாஸ் பார் ஹையா தான் இருக்கும். பட் இருந்தாலும் கொஞ்சம் சம் டிஃபரன்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணுங்க. அது நமக்கு நல்லது. அது மட்டும் இல்ல, அ ஒருவேளை மார்க்கெட் வந்து கரெக்ஷன் ஆயி கூட வரலாம். கேப் டவுன் ஆயிட்டு, அகைன் பிரேக் ஆயி கரெக்ஷன் ஆயிட்டு, இங்கிருந்து அகைன் மார்க்கெட் வந்து ஃபால் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ பார்ப்போம். இந்த இடத்துல மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுது என்னங்கிறத பிளான் பண்ணிட்டு, அம் கரெக்ஷன் போக வாய்ப்புகள் இருக்கா? அல்லது டார்கெட் போக வாய்ப்புகள் இருக்கா? அப்படிங்கிறத நான் டெலகிராம் சேனல்ல அப்டேட் பண்றேன். தேவைப்படுறவங்க போய் அதில ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. அதுக்கான லிங்க் வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். ஸோ டே டைம் ஃப்ரேம் பிரைஸ் ஆக்ஷன் ஹை ஃபெயில்ட் ஆயிருக்கு. ஸோ பிரைஸ் ஆக்ஷன் லோக்கும் வரணும். ஆஸ் யூசுவல் இன்ட்ராடே டைம் ஃப்ரேமும் பார்த்தீங்கன்னா, அதே போல இன்ட்ராடே டைம் ஃப்ரேமும் செல் ஆக்டிவா இருக்கு. ஸோ போத் டே டைம் ஃப்ரேம் ஃபெயில்ட், இன்ட்ராடே டைம் ஃப்ரேமும் செல்ல இருக்கனால மேக்ஸிமம் வந்து ஃபர்ஸ்ட் லெவல்ல 24,200 வரதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. அதன் பிறகு 23,500 வரதுக்கு சான்சஸ் இருக்கு. பார்ப்போம் மார்க்கெட் இன்னைக்கு எப்படி ஓப்பன் ஆகுது, எங்க ஓப்பன் ஆகுதுங்கிறத வச்சு நான் லைவ்ல அப்டேட் பண்றேன். ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங். புதுசா பார்க்குறீங்க தயவு செஞ்சு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நிறைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஸோ தேங்க் யூ ஸோ மச்.